நின்று போன கல்யாணத்தை மறுபடியும் பேசி நடத்தி வைக்க பார்க்குறாங்க. நான் உங்களை விரும்புகிற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாரதி, what do you mean by love? ஆனந்த், யூ மீன் Exchange of affection. That is love. நீ என்கிட்ட காட்டினது ஒரு வித எமோஷனல். அதுக்குள்ள அன்பை மீறி ஒரு தேடுதல் இருந்தது. ஆனா நான் உன்கிட்ட காட்டினது ஒன்லி அஃபெக்ஷன் தான். அதை ஏன் காதலன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பாரதி? ஆனந்த், என்ன சொல்றீங்க? நீ ஏன் கோவப்பட்ட? நீ ஏன் முத்தம் கொடுத்த? நீ ஏன் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்ட? என்ன எதுவுமே கேட்கலையே பாரதி? என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சின்ன வயசுலேயே உன் குடும்பத்து மேலே உனக்கு இருக்கிற பொறுப்பு, உன்னோட துணிச்சல், எல்லாமே எல்லாமே. ஆனால் நீ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. நானே வயசில் அதிகமானவனாக இருந்திருந்தா அப்பாவா ஃபீல் பண்ணியிருப்பேன். சின்ன வயசாக இருந்திருந்தா தம்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரே ஏஜாக இருக்கிறதுனால காதலன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன் மேலே காதல் ஏற்படல. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். நான் உங்களை காதலிச்சது, நீங்க என்ன அரவணைச்சது எல்லாமே நமக்கு பிடிச்ச குழந்தை மேலே பாசத்தை வெளிப்படுத்த கொடுக்குற முத்தம் அன்பா காதலா? அது காதல்னா இதுவும் காதல் தான். இந்த காதல்ல தப்பில்லை பாரதி. நான் எப்படி இன்னொரு வாழ்க்கை? காதலிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு நினைச்சா அது 10% நடக்கிறத பெருசு. மீதி 90% காம்ப்ரமைஸ் தான். நான் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா? நான் உங்களை காதலிச்சது நிஜம், காதலிக்கிறதும் நிஜம். கடைசி வரைக்கும் இந்த இதமான நிமிஷம் எனக்குள்ள புதைஞ்சு கிடக்க போறது நிஜம். நீங்க இது வரைக்கும் என் கூட பழகின இந்த நாட்கள் லைஃப் லாங் எனக்குள்ள பெயினை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். It's an invited trouble, but still I love you. நம்ம மறுபடியும் மீட் பண்ண வேண்டாம். மனசு வலிக்குதுப்பா. நான் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வரேன். நீங்க ப்ளீஸ். இதயம் இதுவும் விசித்திர இடமே.